வார்த்தையில் நீர் இருந்து ஆண்டவரே என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. கேட்கிறதுக்கும் ஆண்டவரை பேசுகிற எனக்கும் அது ஆண்டவரை ஆயுத்தமாக நாங்கள் உண்மையில் வளரவும் இன்னும் பலனவும் இன்னும் நாங்கள் உங்களுக்காக பிரயோஜனப்படுத்தவும் எங்களை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா என்னை தெரிஞ்சுக்கிறேன். எதை பற்றி பேச போறேன்னா, நம்ம கர்த்தர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு எல்லாரும் தெரியும் தான். அவர் ஜீவனுள்ள தேவன். ஆனால் நான் ஒரு 7 விதமா நிறைய சொல்லக்கூடியதுக்கு நிறைய இருக்கு. ஆனா நான் ஒரு 7 விதமா கர்த்தர் எப்படிப்பட்டவரா இருக்கார் அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. முதல்ல கர்த்தர் எப்படிப்பட்டவர்னா நீதிபரர். நீதிபரர்னா அவர் நீதி உள்ள தேவன். அந்த நீதியை பற்றி அவர் எதிர்பார்க்கிறார். சங்கீதம் 119:37 நீதி உள்ளவராக அந்த நீதியை நம்மள்கிட்ட அவர் எதிர்பார்க்கிறார். ஏசியா 42:7 படிங்க. நீதி உள்ள தேவனா அவர் இருக்கிறதுனால கண்டிப்பா நம்மகிட்ட நீதியை எதிர்பார்க்கிறார். அதே சங்கீதம் 1:5 படிங்க. ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கண்டிப்பா நம்ம நிலை நிற்போம் அவரோட சபையில. அப்படி அவர் நீதிபதியா இருக்கிறதுனால நம்ம நீதி உள்ளவர்களா இருந்தாதான் அவரோட சபையில, அதாவது எட்டான லைஃப்ல நம்ம போக முடியும். நீதி இல்லாத துன்மார்க்கு நிற்க முடியாது. நீதிமன்ற வழியை தான் அவர் அறிந்திருக்கிறார். அடுத்த வருஷத்தை கூட பார்த்தீங்கன்னா கர்த்தர் நீதிமான்கள் வழி அறிந்திருக்கிறார். நீதிமன்ற சபையிலும் நிலை நிற்பதில்லை. அப்ப நம்ம எப்படி இருப்போம்னா நீதி வழியை நம்ம அறிஞ்சா கண்டிப்பா நம்ம இருக்க முடியும். ஏன்னா அவர் நீதிபதியா இருக்கிறதால நம்மள அதே நீதி நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது. ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்படாத சமயத்துல ஒருவேளை நம்மளோட வாழ்க்கையில நிறைய தவறான காரியம் இருந்துக்கலாம். ஆனா அது எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு அதுக்கான ஒரு மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொண்ட பிறகு திரும்ப அதே பாவத்தை செய்யக்கூடாது. ஆனா நம்ம கர்த்தர் எப்படி நீதி உள்ளவராங்களோ அதுவும் நம்ம நீதி உள்ளவர்களா. நீதி உள்ளவர்களா எல்லாருக்குமே தெரியும். உண்மையா இருக்கணும், ஒற்றுமா இருக்கணும், எந்த விதத்திலையும் தவறான செய்தியை நம்ம ஈடுபடக்கூடாது. ஒரு சின்ன மாற்றம் வருவாங்க. அந்த நீதியை நம்ம அப்பதான் அந்த நீதி நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில இருந்து வெளிச்சம் வரும். கர்த்தருக்கு எட்டாவது இயேசு தினத்தை ஒரு வைரீதியா கொண்டாடுறோம்னா எதுக்காகனா அவர் நீதியை நமக்கு வெளிச்சமாக்கி நம்ம இருளை போக்கி நம்ம வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை ஒருவேளை கர்த்தருக்கு இல்லாத போது என்ற வாழ்க்கையில இருள் இருக்கலாம். ஆனா அவர் உண்மையா அவர் நம்மளுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொண்டோம்னா அந்த ரட்சிப்பை முன்னே நம்ம பெற்றுக்கொண்டோம்னா கண்டிப்பா நம்மளுடைய வெளிச்சமாகலாம் அந்த ஒரு உறுதியை நம்ம வச்சுக்க முடியும். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவே வெளிச்சத்தை போலாக்குவே என் நியாயத்தை பட்டவர்கள் போலாக்குவே உமக்காய் காத்திருப்பேன் உம்மையே பற்றி
நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அவர் வந்து பரிசுத்தரா இருக்கனால அந்த பரிசுத்தம் நம்மகிட்ட அவர் எதிர்பார்க்கிறனால நம்ம பரிசுத்தமா இருக்கணும். வெளிப்படுத்தும் விசேஷம் 40:8 படிக்கிறேன். அவரை நம்ம துதிக்கும் பொழுது எட்டர்னல் எல்லாம் 40:4:8 வெளிப்படுத்தும் விசேஷம் 4:8 தூதர்கள் எல்லாருமே ஜெபிக்கிறாங்க. நம்மளும் நம்மளுடைய மரணத்துக்கு பிறகு அங்க போய் அப்படிதான் ஜெபிக்க போறோம். இப்பவுமே அதே மாதிரி அவர் பரிசுத்தரா இருக்கிறதுனால நம்மளும் பரிசுத்தமா இருக்கிறது தான் முயற்சி பண்ணணும். ஒருவேளை உலகத்து வாழ்க்கையில நமக்கு சில நேரங்கள்ல ஒரு தடங்கள் வரலாம். ஆனால் கர்த்தரையே நம்ம நம்பி இருக்கும் பொழுது கண்டிப்பா அந்த பரிசுத்தம் நம்ம வாழ்வுல வரும். ஒவ்வொரு நாளும் எல்லாரும் உடனே ரட்சிக்கப்பட்ட உடனே பரிசுத்தரா ஆக முடியாது, நீதிபதியா ஆக முடியாது. ஆனா நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ள வளரும் பொழுது கர்த்தர் நம்மள நிச்சயமா அந்த நீதியை நம்ம கொடுப்ப நம்ம பரிசுத்தமா இருக்கும் உதவி செய்வார். சங்கீதம் 30:4 படிக்கல. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். நம்ம பரிசுத்தமா இருக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் அவரை நினைச்சு கொண்டாடும் போது கண்டிப்பா நம்ம அவர் பரிசுத்தமா இருக்க உதவி செய்வார். நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை, நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினால் ஒவ்வொரு நாளும் அவரால் பூரணப்படப்படும் அந்த பரிசுத்தம் நமக்கு மூணாவது ஒரு சொல்றது என்ன சொன்னேன், நீதிபட ரெண்டாவது பரிசுத்தம். அப்புறம் அவர் பயங்கரமானவனா சில சமயத்துல சொல்லுவோம் தெரியுமா, ஒரு வார்த்தை உன்னை கவனிச்சுக்கிறேன் நான் அப்படிமா. ரெண்டு விதமா இருக்கு. உன்னை கவனிச்சுக்கிறேன்னா நல்லா கவனிச்சுக்கிறேன்னா அவன் கஷ்டத்துலாம் கவனிக்கிற மாதிரி, நீ பண்ண தப்புக்கு நான் உன்னை நல்லா கவனிக்கிறேன். அதே மாதிரிதான் கர்த்தர் கூட ரெண்டு விதத்துல பயங்கரமானதா இருக்க. ஒண்ணு நம்ம தவறு செஞ்சா பயங்கரமா நமக்கு தண்டனை கொடுப்பார். அதை நினைச்சு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ரெண்டாவது அவர் ரொம்ப பயங்கரமானவர்னா என்ன வேணா அவரால் செய்ய முடியும். அதிசயமானவர், அற்புதத்தை செய்கிறவர், வசனத்துக்கு வெளிப்பாடுல அதை நான் சொல்றேன். அந்த பயங்கரத்தை நம்ம எந்த விதத்துல அனுபவிக்கணும்னா எனக்கு அது ஃபேவரபிளா அப்படி இருக்கணும். அப்பனா நான் அது தவறு செய்யாதுதான் அந்த பயங்கரத்தை. கர்த்தருடைய பயங்கரம் வந்து தவறான விலையை வராது, நல்ல விலைக்கு வராது. அது வசனம் சொல்றதால நான் 6:7 இது 76. நீரே பயங்கரமானவர், உமது கோபம் மூடும் போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவர் ரொம்ப பயங்கரமானவர். அப்படி அவர் கோபம் மூடும்போது அவர் முன்னாடி நம்மளால நிற்க முடியாது. ஆனா அந்த பயங்கரம் நம்மகிட்ட வராத வரைக்கும் நம்ம பாதுகாக்கணும். அதே 78:33 படிக்கல சங்கீதத்துல 78:33. ஆதலால் அவர்கள் நாட்களை மிருகாவிலும் அவர்கள் வருஷங்களை பயங்கரத்திலும் கழிய பண்ணினார். நிச்சயமா அந்த பயங்கரத்தை நம்ம கழியப்படுறோம். நம்ம வந்து அவர்கள் நாட்டுல மிருகாவா செலவிச்சோம்னா, கட்டக்குள்ள இல்லாம நம்ம இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம வருஷத்துல வந்து பயங்கரத்தால அழியப்படுவோம்னா நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப துக்கமா போயிடும். வெற்றி இருக்காது, தோல்விதான் இருக்கும். ஆனா அந்த பயங்கரத்தை நம்ம அனுபவிக்காதபடிக்கு பாதுகாப்பாக இருக்கணும். பயன்னா இருக்கு நான் சொன்னேன். அதே மாதிரி யாத்ரா 34:10 பாருங்க. யாத்ரா 34:10. அதற்காக இதோ நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னிடம் கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். இந்த இடத்துல பயங்கரம் எப்படி இருக்கு?
நமக்கு அதிசயத்தை அற்புதம் செய்கிறவாய். முதல் 2 படிச்ச போது தீங்கு நாட்டில் நம்மளை பயங்கரத்தை பாடம் பண்றாரு. ஆனா இதே இடத்துல அவர் ரொம்ப பயங்கரமா நமக்கு தேவையானதெல்லாம் செய்யக்கூடிய அதிசயங்களை அற்புதங்கள் பயங்கரமானவர். இன்னொரு இடத்துல ஆசீர்வாதமா சொல்றாரு. எரேமியா 17:17 நீர் எனக்கு பயங்கரமா இராததும் தீங்கு நாளில் நீரே என்ன அடைக்கலம். அவர் நம்ம எனக்கு பயங்கரமா இராதையும் தீங்கு நாளில் நீரே அடைக்கலாம். அப்ப பயங்கரத்தை நம்ம பார்க்கலாம் அவரோட வாழ்க்கையில. முதல்ல சொல்றது என்ன? நீதிபதி. 2வது பரிசுத்தர். 3வது பயங்கரமான. பயங்கரமானது மட்டும் 2 விதமா இருக்கு. ஒண்ணு நமக்கு அவ பயங்கரம் பண்ணிடக்கூடாது இருக்கணும், ஆனா பயங்கரமான அதிசயங்களை செய்யக்கூடவா இருக்கணும். 4வது நமக்காக ஒரு வழக்காடுவர். இந்த வழக்காடுறது எப்படின்னா கத்த வழக்காடுறது சும்மா இருந்து யாத்திராக்கம் 16 சொல்லிட்டு அது படிக்க வேண்டாம். ஆனா நமக்காக வழக்காடுறது நம்ம போய் மற்ற ஜனங்கள் மாதிரி கத்தத்தை அறியாதவர்கிட்ட போய் நம்ம வழக்க சொல்லக்கூடாது. பொதுவாக ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை எல்லாம் இருந்தா கூட ஒரு மூப்பரோ ஒரு மேய்ப்பரோ இல்லை கத்தத்துல இருக்கிற விசுவாசத்துக்கு போய் சொல்ல வேண்டியது. தேவையில்லாம நீங்க அவிசுவாசத்துக்கு சொன்னீங்கன்னு நானும் மனைவியா தவிர இன்னும் கொஞ்சம் பிரிச்சு விட்டுருவாங்க. ஏதோ ஒரு தகராறு நெய்வஸ்ட தகராறு போயிட்டு சமாதானம் கேட்டா வழக்காட போய் அவங்கள்ட்ட போய் நீங்க நம்மள வழக்க சொன்னா கண்டிப்பா கணவன் மனைவி பிரிச்சு விட்டு இந்த சண்டையை கொஞ்சம் மூட்டி விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட போகக்கூடாது. கத்தர் நமக்காக வழக்காடுகிறார். அப்போ கத்தருடைய பிள்ளைகிட்ட தான் நம்ம அந்த மாதிரி வழக்காட போகணும். இப்ப சங்கீதம் 35:1-2 படிக்கணும். கர்த்தாவே, நீர் என் வழக்காடிகளோட வழக்காடி யுத்தம் பண்ணுகிறவர்களோட யுத்தம் பண்ணும். நீர் கேடகத்தையும் பரிசையையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நிற்கும். அவரோட வழக்கிறப்ப நம்மளுடைய வழக்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அவர்கிட்ட மட்டுமே கொடுத்தாங்க. கண்டிப்பா அவர் நமக்காக வழக்காடுவார். அந்த வழக்கு நிச்சயமா நல்ல முடியும். அதை விட்டு நம்ம மனுஷக்கிட்ட போனா நிச்சயமா நம்ம அது ஒரு பிரச்சனை தான் உண்டாகும். இதே நான் ஏசியா 41:21 படிக்கிறேன். அந்த நம்ம வழக்க தேவன் கிட்ட கொண்டு போறப்ப அது நியாயமாவும் இருக்கணும். கண்டிப்பா கரெக்டா நமக்காக தேவைப்படுறாங்க. நம்ம நியாயமா இருந்து அங்க அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா நிச்சயமா நமக்காக வழக்காடி நம்ம அந்த வழக்குல வெற்றி ஆகுவார். வழக்குன்னா என்ன? எல்லாமே பிரச்சனைகளோ போராட்டங்களோ வேதனைகளோ வாழ்க்கையில நமக்கு எத்தனையோ பிரச்சனை வரலாம். எல்லாத்தையுமே நம்ம கத்தர்கிட்ட கொண்டு போய் வழக்காட வச்சா கண்டிப்பா நமக்கு ஜெயம் தான் கிடைக்கும். இதே 58 ஏசியா 50 படிக்கிறேன். இன்னைக்கு நீதிமானவாக நீதிமானாகிறவர் சமீபமா இருக்கிறார். என்னோட வழக்காடுகிறவர் யார்? ஏகமாய் நிற்போமாக யார் எனக்கு எதிராளி? அவன் இடத்தில் வரட்டும். யாராலும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நீதிமானவர் சமீபமா இருக்கிறார். என் கர்த்தர் என்னோட கூட இருக்காரு. அதனால என்னோட வழக்காடுறவர் யார் வேணாலும் இருக்கட்டும். ஏகமாய் நிற்போமாக யார் எனக்கு எதிராளி? அவங்க இடத்தில் வரட்டும். யார் வேணா வரட்டும். ஆனா என்ன? உங்ககிட்ட நான் சொன்ன அந்த நீதி இருக்கணும். உங்ககிட்ட அந்த பரிசு தரணும். அப்பதான் அவர் நமக்காக வழக்காடுவார். தவறெல்லாம் பண்ணிட்டு நீ எனக்காக வழக்காடுனா முடியாது. கொலை பண்றவங்க சில நேரங்கள்ல மன்னிப்பு கேட்டா அவர் விடுதலை கொடுக்குறாராம். ஆனா மனப்பூர்வமான மன்னிப்பா இருக்கு. ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டாங்க மனப்பூர்வமான மன்னிப்பு கேட்டா அந்த தண்டனை ஒருவேளை குறைவா கிடைக்கலாம். இல்ல கத்தோட கண்ணுல திரும்ப கிடைச்சு சரி பரவாயில்ல தேவையில்லாத ஒரு விடுதலை செஞ்சுட்டாலும் கொலை வழக்கு கூட தப்பிச்சவங்கள நிறைய கேஸ்ல நான் பார்த்தேன். ஆனா உண்மையா கட்ட அறிஞ்சு போட்டவங்களுக்கு ஒரு சட்டப்பு சூழ்நிலையில அப்படி பண்ண அதுதான் எல்லாரும் கொலை பண்ணிட்டு கட்டத்தை போய் மன்னிப்பு கேட்டு வழக்காடுவோம்னு சொல்லலாம். ஒரு சட்டப்பட்ட ஒரு வேலை தவறான வழிகள் நம்ம போயிட்டாங்க கட்டத்தை முழுசா மன்னிப்பு கேட்டா நீதிபதி ஆயிட்டாங்க. கண்டிப்பா கட்ட நமக்காக வழக்காடுவார். அதே புலம்பல் 3:57-58 படிக்கிறேன். புலம்பல் 3:57-58 ஆண்டவரே அவர் நம்ம வழக்க நடத்திட்டார். ஆனா அவர் நம்மள நோக்கி கூப்பிடும். அப்ப நம்ம பயப்பட வேண்டாம். கண்டிப்பா நம்ம வழக்க நமக்காக அவர் நடத்துவார். நம்ம பிராணனை வீட்டுக் கொள்வார். கண்டிப்பா அதை செய்வார். அதே மாதிரி இப்ப 4 காரியங்கள் சொன்னேன். நீதிபரர், மனுஷிகர், பயங்கரமாக நமக்காக வழக்காடுவார். 5வது எல்லாருக்குமே தெரியும்தான் அவர் நம்மளோட தேவன். நம்ம கடைத்தலமானவர், அதிசயமானவர், அற்புதத்தை செய்கிற தேவன், நம்ம வேலன், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை,
நம்ம தேடவும் நம்ம மறைவிடும் எல்லாமே நம்ம தேவன் ஜீவன தேவன் அங்க கொண்டிருக்கிறதுனால இந்த அத்தனையும் நம்மளோட வாழ்க்கையில நமக்கு வரணும்னா நம்ம அத்தனையும் நம்ம சொன்ன நாளையும் ஃபாலோ பண்ணுவோம். கர்த்தரோட ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொண்டா கண்டிப்பா நம்ம தேவன் ஜீவன தேவன் நமக்கு கண்டிப்பா அடைக்கலமா அதனால கவலைப்படாம நிறைய காரியங்கள்ல நான் பார்த்துட்டேன். நிறைய சாட்சி என்னால சொல்ல முடியும். தடுப்பாடுற மாதிரி வயசாயிடுச்சு இல்லையா, நான் இப்படி பிழைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா விழுந்துதான் ரொம்ப விழுந்துட்டு அடிபட்டுருக்கேன். ஆனா கர்த்தர் பாதுகாப்பேன். எங்க ஊர்ல இந்த குரு வீடு ஜனங்கள் வனாந்தரத்துல குரு கூட்டாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி குரு கூட்டுட்டே இருக்க அந்த குரு வீட்டுக்கு முன்னுக்காக வந்தோம். அவருதான் நம்ம பண்ணாட்டிட்டாங்க. அவர்கிட்ட சொல்லிட்டேன், பாரு 21 வருஷம் அவளை வளர்க்கல பொண்ணா அப்பா எவ்வளவு ஒரு குழந்தைக்கு ஒரு வாழ்க்கையை வந்து அப்பாவும் ஒரு பகுதி அம்மாவும் ஒரு பகுதி அது அவனுக்கு இல்லை. சின்ன வயசுல இருந்து 2ஆம் கிளாஸ் படிச்சுலேருந்து அதை கூட சொல்லிட்டேன். அம்மா எவ்வளவு சில கஷ்டங்கள் இருக்கலாம், ஆனா அவனுக்காக நீங்க இத்தனை நாள் விட்டுட்டு அது பதில் இப்போ செய்யுங்களேன் அப்படின்னு. அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஏதாவது ஒரு குடும்பத்துக்கே அப்ப நான் வீட்டுக்கு சொன்னேன் வராந்தத்துல குரு கொடுத்த மாதிரி உங்க அப்பா ஒவ்வொரு குரு கொடுத்த நடக்கு பொறுத்து இது எதுவா இருக்குதுன்னு இடைச்சலா இருக்கான். அதுவும் பெரிய இதுதான். எல்லாரும் கைசிட்டு வந்து பாருங்க, என்னை ஆசீர்வதிக்காகவும் என் கனவு ரட்சிக்கப்படுறதுக்காகவும் கண்டிப்பா என் வீட்டு திங்கக்கிழமை எல்லாரும் புரிஞ்சா ஒரே ஒரு வருஷம் தான் வருங்க. அப்புறம் நான் சொல்ல உங்க இஷ்டம், நான் ஆட்டோ கூட ஏற்பாடு பண்ணேன்னு சொல்றேன். ஏன்னா நான் வந்து என்ன உங்களெல்லாம் என்னுடைய குடும்பமா நான் நினைக்கிறேன். ஒத்துக்கிறது எனக்கு முடியுமோ முடியாதோ அவங்க வீட்டுக்கு வரணும். மற்ற பையனை கூட சுத்தாத நினைச்சு போனேன். ஏன்னா எனக்கு ஆட்டோ கிடைச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை, மற்றபடி எங்க வேணா வருவேன். ஏன்னா முழுக்க நம்ம கத்தற்காக என்ன போல வயதானவங்களுக்கு கத்தற்காக தான் நம்ம ஊழியம் செய்யணும், கத்தற்காக தான் ஜெபிக்கணும். ஏன்னா எனக்கு வேற ஒன்றும் கிடையாது, முழுக்க அதுதான் நான் செய்யணும். அதுதான் எப்பவுமே வந்து கடமை. அது நான் செய்யாம தான் தப்பு. அதே வேலைக்கு போறவங்கன்னா நான் சொல்லலை, என் அளவுக்கு நீங்க எல்லாத்தையும் பக்கம் வைக்க சொல்லலை. ஆனா இந்த ஒரு வாரம் மட்டும் எனக்காக எங்க வீட்டுக்கு வந்து ப்ரேயர் பண்ணுங்க. முக்கியமா எங்க வீட்டுக்காக ரசிக்கணும். மெயினா அதுதான். மற்றபடி எனக்கு எதுவுமே கவலை இல்லை. எதிர்ப்பு நிறைய பணக்கார செலவெல்லாம் இருக்கு, அதெல்லாம் கஷ்டப்பட்டு நான் கவலையே படுறேன். என் கனவை ரசிக்கணும்னு நான் நினைச்சுதான் இருக்கேன், அதையும் செய்வேன். ஆனா சீக்கிரம் செய்யணும் இல்லையா, என் காலம் அதுக்குள்ள வந்துடுவாரு. அதுதான் நான் கவலைப்படுறேன். எது சொல்ல வந்தேன்னா அவங்க நேற்றுக்கு ஒரு சின்ன உங்களோட சாட்சி சொல்றேன். கர்த்தர் வந்து ரொம்ப நம்மளை பாதுகாக்கிற தேவன். எங்க வீட்டுல நான் வந்து வழிகட்டு சொல்லியிருக்கேன். பாத்துக்கிறாங்க ரொம்ப வழிகட்டு வாக்கு மட்டும் கொஞ்சம் இதுவா இருக்கும், சுவாசான இருக்கும், ஒரே வழிகட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல மனசை நினைச்சிட்டு கூடாதுல்ல, அந்த வீட்டுல அப்படி இருக்கு சொல்லிட்டே இருக்க. ஒரு காரியம் நெகட்டிவ் சொன்னா அது நடக்கும், பாசிட்டிவ் சொன்னா பாசிட்டிவ் நடக்கும். அதை எங்க வீட்டுல சொல்ல முடியல. 3 பேர் இருக்கிற ஆபீஸ் வாசி பார்த்து என்ன 4 வாட்டி சொன்னா என்ன விழுவோம். நேற்று நான் ஆயில் பார்த்துட்டு ஸ்கூல்ல உட்காந்து முடிவு வைக்கணும். நல்லதெல்லாம் அந்த பாத்ரூம் பெட்ரூம் கதவெல்லாம் சாப்பிட்டேன். எங்க வீட்டுல எங்க வெளில போயிட்டேன். ஒவ்வொருப்பா நீச்சு கடமை தவிர்த்து ஆளுக்கு வந்து இந்த ஸ்கூல்ல இருக்க முடிச்சு எழுதி வச்சேன். ஒரு அறிவுப்படலை. கத்தை பாதுகாக்கிறது சொல்றேன். நிறைய அந்த காலத்துல எனக்கு இப்படி பெறவும் நான் கத்தை பாதுகாப்பேன், எல்லாரையும் பாதுகாப்பேன். நம்ம ஆனா கத்தத்துல ஒப்பு கொடுத்து அவருடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள நம்ம தயாரா இருக்கும். கத்தர் என்ன பாதுகாக்க ஒரு சேர்ந்து பாருங்க. இதுல விட்டேன் ஆட்டோக்காரன் சுஜாதா போயிட்டு தான் விட்டுட்டேன். ஆனா அந்த ஆட்டோக்காரன் நல்ல ஊர் பெற்ற யாருமே எடுக்கல. யாரும் எடுத்து அவங்க விட்டுட்டேன். உடனே எங்க அவிஸ்வாசி ரொம்ப வருஷமா வச்சுருக்கேன். அந்த செல்லத்தோட நல்ல செல்ல மாட்டாங்க. கத்தர் ரொம்ப அனாவசியமா அதை செலவு செய்ய மாட்டேன். அந்த ஆட்டோக்காரன் கொண்டு கட்சியில பார்க்க மாட்டேன். பாருங்க எனக்கு கிடைச்சி போச்சுக்கணும். எந்த சின்ன காரியமா இருந்தாலும் கத்தரையே நம்ம ரோதி பார்த்து ஒரு 200 ரூபாய் கொடுத்தேன். இங்கேயே கட்சியில சொன்ன உடனே அது இருந்தது. என்ன கத்தருக்குள்ள நம்ம இருந்தோம்னா கத்தருக்குள்ள ஆசை கொடுப்பேன். எத்தனை காரியம் அதனால எனக்கு ஏதோ நாளைக்கே நஷ்டம் தான், கத்தருக்குள்ள இல்லையா இல்லை இவ்வளவு அது கத்தரை சுத்தம். எதுவுமே எனக்கு நஷ்டமோ லாபமோ இல்லை வியாதி வருதோ எதுவுமே கத்தருக்குள்ள ஒப்பு கொடுத்தோம்னா அவருடைய சுத்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது சில பாடல்கள் வந்தாலும் அதை அனுபவிக்க கத்தர் என்ன பண்றாங்க பலன் கொடுப்பேன். அதே மாதிரி கத்தர் எதுவும் வியாதி வருதுன்னா அதுதான் எனக்கு காலையே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா கத்தர் அதுல பாதுகாப்பேன். ஆனா எப்படிப்பட்ட தேவனவர் ஜீவனுள்ள தேவன், அதை விட்டா சொல்றாங்க. ஜீவனுள்ள தேவனை நம்ம கொண்டுறதுனால நான் கண்டிப்பா நமக்கு எப்போதும் அடைக்கிறவங்க தான் இருப்பேன். வசனத்தை படிக்கிறேன். ஏசியா 25:1. இதோ கர்த்தர் தேசத்தை வெறுமையும் ஆழமாக்கி அதை கவிழ்த்து அதில் குடிகளை கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்கிறீர்.
உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். கண்டிப்பா அவர் நமக்கு சத்தியமான உலகத்துல எவ்வளவு தேவன் ஜீவுள்ள தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்க அதிசய அற்புதம் நம்ம வாழ்க்கையில செய்வன். சங்கீதம் 63 படிக்கிறேன். நமக்கு எப்போதும் அவர் துணையாளராக இருப்பார். தேவனை பத்தி சொல்றதுக்காக இந்த அத்தனையும் சொல்றேன். தனித்தனியா சொன்னா நிறைய பாயிண்ட் ஆயிடும். ஆனா ஒன்றுத்திலேயே என் தேவன் அடைக்கலமானவர், பெரியவர், அதிசயமானவர், என் பாதுகாக்கிறவர், ஜீவன தேவன். சரி, 63 7 படிங்க. 1 7 ரெண்டுமே. தேவனே தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாரமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விளைத்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில் தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது. அவர் நம்ம தேவனா இருக்கணுமானா நம்ம என்ன பண்ணணும்? ஒண்ணு அதிகாரமே தேடணும். அப்புறம் என்ன நம்ம ஆத்மா வந்து அவர் மேல தாகமா இருக்கணும். என் மாம்சம் வந்து உங்களை வாஞ்சிக்கணும். அப்புறம் நம்ம தேவனா இருக்கணும். 7வது வருஷம் படிக்கிறேன். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். கண்டிப்பா அவரோட செட்டை நிலையில நம்ம கழிக்கிறோம். அவரோட பாதத்தில் அமர்ந்து செவிக்க துதிக்க வார்த்தையா நம்ம இருந்தோம்னா கண்டிப்பா அவர் நமக்கு தேவனா இருப்பார். 2 சாமுவேல் 7:23 393 பேர் பழைய ஏற்பாடு. ஆகையால் தேவனாகிய கர்த்தரே, நீர் பெரியவர் என்று விளங்குகிறது. நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்ட சகல காரியங்களின்படியும் தேவனிற்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேறு தேவனும் இல்லை. அவரை தவிர நம்ம வேற தேவன் கிடையாது. எப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்ம கர்த்தத்துல வந்து உண்மையா நம்ம அறிஞ்சுக்கிட்டோம்ல அவர் ஜீவனுள்ள தேவன். அதனால அதை விட்டு நம்ம எங்கேயுமே நகரக்கூடாது. அவர் பெரியவர். அதே மாதிரி சங்கீதம் 46:1 படிக்கலாம். அவர் நம்மளோட அடைக்கலம், பலன், ஆபத்து காலத்துல அனுகூலமான துணை. என்ன ஆனாலும் பரவாயில்ல, கர்த்தர் நம்பினா கண்டிப்பா நம்ம சாய்ந்து போகவே மாட்டோம். அதே மாதிரி சங்கீதம் 38:7 படிங்க. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். அவர் நம்ம மறைவிடமா இருக்கிற நம்மளுடைய எல்லா இடத்துக்கும் நாங்கள் நீங்களாக்கி மீட்கிறது. 31 அதே சங்கீதத்துல 2, 3, 5 படிங்க. கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும் உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். அவரோட நீதி நம்மளை கண்டிப்பா விடுவிப்பார். அதே 2வது நான் சொன்னேன். 2வது படிங்க. உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமா என்னை தப்புவியும். நீர் எனக்கு பலத்த துர்கமும் எனக்கு அடைக்கலமான அனுகூலமாயிரும். 5வது வசனம். உமது கையில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். சத்திய பலனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். 3வது கண்மலையும் என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே. உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். அவரோட நம்மளோட கண்மலை அவர் தான், கோட்டை அவர் தான், துர்கம் அவர் தான், அடைக்கலம் அவர் தான், ஜீவன தேவன் அவர் தான். அப்படிப்பட்ட தேவன் நம்ம கொண்டிருக்கிற போது அவர் சொல்ற வழி தாகத்தோடு நம்ம எப்போதும் நம்ம ஆத்மா அவரை வாஞ்சிக்கணும். அவரை வாஞ்சிக்கும் போது அவரை நோக்கி கூப்பிடும் போது எல்லா இடத்துக்கும் நம்ம மீட்கலாம். அவர் வந்து நம்ம என்ன அவருக்கு ஒரு பேர் ஒரு சொல்ற பாருங்க, மீட்பர், பாவத்திலிருந்து மீட்டவர். அப்பா பாவத்திலிருந்து மீட்டவர். இதெல்லாம் அவர் மீட்கிறதுக்கு ஒரு சின்ன சாதாரண காரணம் சொல்லப்பட்டேன். கொலை செஞ்சு கூட ரொம்ப மன்னிப்பு கேட்டா மீட்கிறார். பாவத்திலேருந்து மன்னிக்கிறார். நிறைய சாட்சி கூட நான் இதில் கேட்கிறேன். லாசரஸ் போவாங்க இந்த டிவிலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அந்நிய தேவனை பின்பற்றி குடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவரால் அந்த குடியாம நான் வந்து விட்டுருவேன். அதாவது அந்த லாசரஸ் போகிறதுக்கு ஏதோ வேலை செய்யறவங்க அந்த இது மாதிரி பால் போடுறவங்க அந்த மாதிரி வீட்டுக்கு வரவங்க அவன் வந்து அவிசுவாசி. அப்ப இவர்கிட்ட சொன்னாரா, ஏன்பா நீ இவ்வளவு நல்லவனா இருக்க, குணத்துல நல்ல குணம், நீ குடியை விட வேண்டியதானே. நான் நினைச்சா என்னால விட்டுருக்கேன்னா, சரி 1 மாசம் டைம் தரேன், நீ விட்டுருந்தா. போயிட்டு வந்து அவனால முடியவே இல்லை. 2 மாசம் ஆச்சா 3 மாசம் ஆச்சு. அப்படி இவர் என்னால முடியவே இல்லை அப்படின்னா, நீ இதே கர்த்தரை ஏற்றுக்கொண்டா கண்டிப்பா அதுல இருந்து விடுதலை கொடுப்பாங்க. கர்த்தரை ஏற்றுக்கொண்டாராம். வித்தின் 1 மந்த்ல கர்த்தர் நம்ம எந்த பாவமே நம்மளால என்னோட இது விடுதலை அப்படின்னா சுய பலத்தால நம்மளால முடியாது. ஒரு பாட்டு கூட சொல்லுவாங்க, சுய பலத்தால ஒன்றும் முடியாது, கர்த்தரோட பலத்தால் தான் முடியும். இந்த கர்த்தரை ஏற்றுக்கொண்டவரை வித்தின் 1 மந்த்ல இந்த கெட்ட பழத்தை விட்டுட்டான். இதுதான் நான் எனக்கு ஒரு விஜய்னு ஒரு ஆட்டோக்காரன் இப்ப மாதிரி வருவான், தற்கொலை பண்ணிட்டான். உண்மையா கர்த்தரை ஏற்றுக்கொள்ள பைபிள்லாம் கொடுத்து எவ்வளவோ சொன்னேன். அவர்கிட்ட சொன்னேன் எதுக்கு போவான் சபரிமலைக்கு. அப்ப நான் சொல்லி நீ போயிட்டு மறுநாளே வந்து குடிக்கிற, உங்க கடவுள் அதை ஏற்றுப்ப, எங்க கடவுள்லாம் அதை ஏற்றுக்க மாட்டேன். தப்பு சரியா
அவனை ஏற்க மாட்டேன் அப்படின்னா அப்படியா கேட்டா. ஆனா கர்த்தரை அறிந்து கொள்ள வெட்கப்பட்டேன். எதுக்கு இது சொல்ல வரேன்னா, நம்ம பாவங்களை அறிக்கை செய்து கர்த்தர்கிட்ட பண்ணாரா மீட்பராகி அவர் நம்ம பாவத்திலிருந்து நம்மள மீட்பர். அதுக்கு நம்ம அனுதினமும் அவரை நோக்கி கூப்பிட்டு அவரை கெஞ்சினா ஜீவனுள்ள தேவன் கண்டிப்பா நம்ம மீட்பர், நம்ம அடைக்கலமா இருப்பர், நமக்கு மறைவிடமா இருப்பர், நம்ம துருகமா இருப்பர், நம்ம கோட்டையா கண்மலையா இருப்பர். அப்புறம் 6வது பாயிண்ட் சொல்றேன். பாதாளத்துக்கு நம்மள ஒப்பு கொடுப்பாங்க, நம்மள தூக்கி விடுவேன். சத்தியம் 33 படிக்கல. பாதாளத்தில் இருந்து ஏற பண்ணி நான் குடியில் இறங்காதபடி என்னை உயிரோட காத்தீர். கண்டிப்பா நம்மள பாதாளத்துல விடமாட்டோம். மரண பள்ளத்தாக்கே நினைக்கிட்டமே 23 நாள் படிக்கிற சங்கீதம் ரொம்ப ஃபேமஸ் அந்த வார்த்தை எப்போதுமே. நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கண்டிப்பா கர்த்தர் நம்ம நம்பினா நம்மள பாதாளத்துல ஒரு நாள் விட மாட்டோம். கண்டிப்பா பாதாளம் வர மாதிரி இருக்கும், ஆனா அதை தப்பிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்க. மரண பள்ளத்தாக்குல நடந்தாலும் நம்ம அதுல போய் விழவே மாட்டோம். கர்த்தர் நல்லா பாதுகாப்பாரு. ஆனா நான் சொன்னதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம். அப்புறம் எப்படிப்பட்ட தேவன் நம்ம கொண்டுருக்கோம்னா, நம்ம வந்து அவரை கொண்டிருக்கிற தேவன் ரொம்ப தயவுள்ளவர், ஆனா இறக்கமும் சாந்தமும் உள்ளவர். அப்படிப்பட்ட தேவன் நம்ம கொண்டிருக்கா நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஏதோ பாவம் பண்ணியிருந்தா கூட நம்ம மேல இரக்கமா இருக்கிறதுனால, நம்ம தயவா நம்ம மேல இருக்கிறதுனால கண்டிப்பா நம்மள ஆசீர்வதிப்பார். 2 சாமுவேல் 22-26 படிக்கல. கர்த்தருடைய வழிகளை அவர் வந்து தயவுள்ளா இருப்பார், கிருபையுள்ள இருப்பார். அவருடைய இஷ்டம். ஆனா அவர் பாவங்களை நம்ம மன்னிப்பு கேட்டா கண்டிப்பா அவர் நம்ம என்ன பண்ணுவார், தயவாதான் இருப்பார். அதே மாதிரி தாவீது கூட பாத்தீங்கன்னா நிறைய தப்புகள் செஞ்சான். ஆனா அது கூட கர்த்தர் அவருக்கு மேல தயவுள்ளவரா இருந்தார். ஏன்னா அவன் ரொம்ப எனக்கு மனது உருக்கமா இருந்து கர்த்தர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டான். ஒரு தப்பு செஞ்சுட்டா கூட கர்த்தர்கிட்ட போய் எதிர்த்தாலும் விசாரிச்சான், கர்த்தரை நோக்கி பார்த்தான். அதே 2 சாமுவேல் 20-15 படிங்க. அவர் வந்து அவன் கேட்டதுனால கர்த்தர் வந்து அவன் சத்துருக்குலேருந்து விலக்கினார், பாதுகாத்து என்ன பண்ண அவனை தயவுள்ளவரா இருந்தார். அவங்க மேல காவலியம் போட்டு நிறைய பேருக்கு அந்த மாதிரி தயவுள்ளவரா இருந்தார். மோசைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஜனங்களுக்கா கேட்டதுனால பணிக்கு பண்ணால தயவுள்ளவரா இருந்தார். நிறைய பேருக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. அது எல்லாமே கர்த்தருக்குள்ள நம்ம இருக்கிறதுனால தான். நான் சொன்னேன் பார்த்தீங்களா 3 சாட்சி. நான் வந்து ரொம்ப உத்தமம் கிடையாது, நான் ஒன்றும் நீதிபதி இல்லை. ஆனாலும் கர்த்தரை என்னை பாதுகாத்தா அவர் தயவுள்ளவரா இருந்தார். காவலில் விழுகிறாரு. நம்மளோட சாஸ்திரமா பாத்தீங்கன்னா எத்தனையோ காசு அடி, எத்தனையோ உடம்பு வியாதி, ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணார், ஒவ்வொரு வாட்டி அவங்க தூக்கி எடுத்தார். ஏன்னா கர்த்தர் தயவுள்ளவர். அவருக்கு சங்கீதம் 103:8 படிக்கிறார். கர்த்தர் துன்பமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் பெற்றுக்கொண்டவர். அதனால கண்டிப்பா அவர் எப்படிப்பட்ட சாந்த கொள்ளும் பெற்றுக்கொண்டதுனால கண்டிப்பா கர்த்தர் நம்ம ஏதோ தவறு நம்ம பண்ணியிருந்தா கூட அதை மன்னிச்சு நம்ம தயவுள்ளவரா நம்ம மேல இருந்து கர்த்தர் நம்மள ஆசீர்வதிப்பார். நீரின்றி வாழ்வு, நீரின்றி வாழ்வது இறைவா, இறைவனை மகிழ்வது தேவா, நீரின்றி வாழ்வது இறைவா, ஓ மகிழ்வனை மகிழ்வது தேவா, உலகத்தின் நூறாண்டு நான் வாழ்ந்தபோதும், உலகத்தின் நூறாண்டு நான் வாழ்ந்தபோதும், உம்மில்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உம்மில்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், நீரின்றி வாழ்வது இறைவா, உம்மில்லத்தில் மகிழ்வது தேவா. இப்ப 7 பாயிண்ட் சொன்னேன். கேள்வி கேட்க
சுறுசுறுப்பா எப்போதுமே இருக்குல்ல. கர்த்தர் உங்களை நிறைய ஆசீர்வதிச்சிருக்காரு. ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளாதவங்க நான் வயசானவங்க தான். ஒரு சமயம் தூக்குவாங்க, ஏன் சரியா கேட்க மாட்டாங்க. இல்ல அவங்களுக்கு முதல் கொடுப்பாங்க. அது சொல்றவங்க அவர் நீதிபரர், நம்மளும் நீதிபரராக இருக்கிறோம். அவர் பரிசுத்தர், நம்மளும் பரிசுத்தவர்களாக இருக்கணும். அப்புறம் அவர் பயங்கரமானவர், நமக்கு பயங்கரமான அதிசயங்களை செய்வார், வெற்றியை கொடுப்பார். அப்புறமா அவர் நமக்காக வழக்காடுவார். அவர் நம் தேவன், அவர் அடைக்கலமானவர், அதிசயமானவர், பாதுகாப்பானவர், நம்மளை மீட்கிறவர், அப்புறம் நம்மளுக்கு துணையாக இருக்கிறவர், அப்புறம் நம் ஜீவனாக இருக்கிறார். அப்புறமா அவர் நம்மளை பாதாளத்திலிருந்து மீட்டெடுப்பார், நம்மளை பாதாளத்தில் விட மாட்டார், நமக்கு தயவுள்ளவராக இருக்கிறார். நம்பி அவர் நம்முடைய தேவன், அவர் நம்மை பாதுகாக்க விட மாட்டார், அவர் நமக்கு தயவுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் நீதியுள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், பயங்கரமானவர், நமக்காக வழக்காடுகிறவர். அவர் நம்முடைய தேவன், பாதாளத்திலிருந்து நம்மை தூக்கிவிடுகிறவர். கர்த்தர் கிருபையும் தயவு உள்ளவர். கர்த்தர் நீதி உள்ளவராக இருக்கிறது போல நம்மளும் நீதி உள்ளவராக இருக்கணும். அவரை போல பரிசுத்தமா இருக்கணும். அவர் பயங்கரமானவர், நமக்காக வழக்காடுகிறவர், பாதாளத்திலிருந்து நம்மை தூக்கிவிடுகிறவர், தயவுள்ளவராக இருக்கிறார். தேவன் அடைக்கலமானவர். நீதிபரர், பரிசுத்தர், பயங்கரமானவர், நமக்காக வழக்காடுவார், அவர் நம்முடைய தேவன், பாளையத்திற்கு ஒப்புக்கொண்டார், தயவுள்ளவர். நாங்களும் நீதிபரராக இருக்க முயற்சி செய்யணும். கர்த்தர் பரிசுத்தர், நாங்களும் பரிசுத்தராக இருக்க முயற்சி செய்யணும். கர்த்தர் நமக்காக வழக்காடுவார், கர்த்தர் பயங்கரமானவர், தவறு செய்யும்போது கர்த்தர் பயங்கரமுள்ளவராக இருக்கிறார், அதிசயத்துல பயங்கரமுள்ளவராக இருக்கிறார், பாதாளத்திலிருந்து நம்மளை தூக்கி எடுப்பார், தயவுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவர், அடைக்கலமானவர், அதிசயமானவர், செட்டைகளின் மேல் வென்று நம்மை தாங்குவார். அவர் நீதி உள்ளவர், அவர் பயங்கரமானவர், நம்முடைய தேவன் நம்மை பாதாளத்திலிருந்து தூக்கி எடுப்பார், நம்மில் தயவுள்ளவராக இருக்கிறார், பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். அவர் நீதிபரர், நம்மளும் நீதிபரராக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அவர் பரிசுத்தமானவர், நம்மளும் பரிசுத்தமானவர்களாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அவர் பயங்கரமானவர், அவர் அதிசயங்கள் செய்யறதுல பயங்கரமானவர், நம்ம தீங்கு செய்யும் போது அவர் பயங்கரமானவராக இருப்பார், அவர் நமக்காக வழக்காடுவார், அவர் நீதிக்கு நன்மை செய்வார், தப்பா இருக்கிறவங்களுக்கு இரக்கம் அவர்கிட்ட இருந்து கிடைக்கும். அவர் பயங்கரமானவர், அவர் நம்முடைய தேவன்,
நம்ம ஒவ்வொருவரையும் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு செல்றதுக்காக நான் பிரார்த்திக்கிறேன். போதும். தயவு செய்து நான் உட்காந்துருக்கிறேன் ஈவினிங் எங்க வீட்டுக்கு வந்து எல்லாரும் நீங்க எல்லாரும் ப்ரேயர் பண்ணணும் நான் மனசார நினைக்கிறேன். ஏன்னா என்னோட குடும்பத்தை நீங்க